ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தமிழக சட்டப்பேரவையில் பொது நிறுவனங்கள் குழுவின் சார்பாக திருப்பூர் மாவட்டத்திலே இன்றைக்கு காலையிலிருந்து ஆய்வுகளை நடத்தி இப்போது கூட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். பல்வேறு விஷயங்கள் எங்களுடைய ஆய்வில் தெரிய வந்திருந்தாலும் முக்கியமான விஷயம் என்று பார்த்தால் குப்பைகள் ஆங்காங்கே அகற்றப்படாமல் கிடக்கின்றன. அதற்கான நடவடிக்கைகள் வேண்டும் என்பது கண்டிப்பாக உடனடியாக செய்ய வேண்டியது. அதற்கான அறிவுறுத்தல்களை அதிகாரிகளுக்கு வழங்கி இருக்கிறோம். இன்னொன்று, சாயக்கழிவு, அதாவது ஆயத்தாடை தயாரிக்கின்ற தொழிலகங்களிலே, டையிங் தொழிற்சாலைகளிலே இன்றைக்கு திடக்கழிவு வெளியே வருகிற திடக்கழிவை என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கின்றார்கள். அவர்களுக்கும் அது தெரியவில்லை. ஜீரோ டிஸ்சார்ஜ் என்று இன்றைக்கு 95% வரை தண்ணீரை திருப்பி இருக்கிறார்கள். ஆனால் அதில் வருகிற அந்த திடக்கழிவை என்ன செய்வது என்று தெரியாமல் ஆங்காங்கே போட்டு இருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகத்தினுடைய டேட்டா படி இங்க இருக்கிற பொது சுத்திகரிப்பு நிலையங்களிலே மட்டும் 1,20,000 டன் திடக்கழிவு அப்படியே ஆங்காங்கே கிடக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல். அது இல்லாமல் கண்டிப்பாக மற்ற தனியார் சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்கிறது. மொத்தமாக குறைந்தபட்சம் 2 லட்சம் மெட்ரிக் டன் திடக்கழிவு திருப்பூரிலே அகற்றப்படாமல் கிடக்கின்றன. என்ன செய்வதென்று அதிகாரிகளுக்கும் தெரியவில்லை, என்ன செய்வதென்று ஆலைகளுக்கும் தெரியவில்லை. எந்த நிறுவனங்களும் அதை என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே போட்டு வைத்திருக்கிறார்கள். அரசாங்கம் தீவிர நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். வளர்ந்த நாடுகளிலே இதையெல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை ஒரு குழு கொண்டு ஆராய்ந்து இந்த திடக்கழிவு மேலாண்மையை சரியாக செய்ய வேண்டும். இது ஏதோ திருப்பூரிலே மட்டும் இருக்கிறது என்று அர்த்தமல்ல. பெருந்துறையிலே ஆண்டாண்டு காலமாக ஆயிரக்கணக்கான டன் திடக்கழிவுகள் அங்கே அகற்றப்படாமல் கிடக்கின்றது. ஆம்பூரிலே கிடக்கின்றது, வேலூரிலே கிடக்கின்றது. தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இந்த திடக்கழிவுகள் கேன்சரை உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றன. திடக்கழிவு அப்படியே இருக்கும் பொழுது, மழை பெய்யும் பொழுது தண்ணீர் அதன் மேல் பட்டு நீர்வழிகளிலே ஓடும் பொழுது தண்ணீர் மாசுபடுகிறது. அந்த தண்ணீரை குடிக்கின்ற மக்களுக்கு கேன்சர் வருகிறது, தோல் வியாதிகள் வருகிறது. இதிலிருந்து மக்களை காப்பாற்ற அரசு தீவிரமாக உடனடியாக ஆராய்ந்து நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். அரசு செயல்படலன்றதை இதுல காட்டுதுன்னு நினைக்கிறீங்களா? இது இன்னைக்கு பண்ணதில்லை. இன்னைக்கு பொது சுத்திகரிப்பு நிலையங்கள் இன்னைக்கு 16-17 வருஷம் ஆயிப்போச்சு. இன்னைக்கு நடக்கிறது என்ன செய்யறது தெரியாம இருக்காங்க. இது அதுக்கு அரசு அந்த வாடகைக்கான கோரிக்கை எடுத்திருந்தாங்க. அதுக்கு அரசு ஏதாவது நடவடிக்கை? சிமெண்ட் தொழிற்சாலைக்கு போறது வேற கழிவு. இது கடைசி சால்ட். இது ஒண்ணும் பண்ண முடியாது. கொஞ்சம் சிமெண்ட் தொழிற்சாலைக்கு போகுது, அது போகத்தான் மீதி. இதை எங்கேயுமே அனுப்ப முடியாது. இது அங்க கும்படி பூண்டில ஒரு யார்டு வச்சிருக்காங்க, அங்க கொஞ்சம் போகுது. ராமநாதபுரத்துல ஒரு யார்டு ரெடியா இருக்குன்னு சொல்லி பல வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க பெருந்துறையில கேட்கிறப்பெல்லாம் அதான் சொல்றாங்க, ராமநாதபுரத்துக்கு போயிருந்து. ஆனா இது வரைக்கும் போகாம தான் இருக்கு. ஆனா அரசு இது ஒரு தீவிர நடவடிக்கை எடுத்தாதான் இதுக்கான தீர்வு வரும். வெளிநாடுகளுக்கு, வளர்ந்த நாடுகளுக்கு ஒரு குழு அனுப்பிச்சு அங்க எப்படி பண்றாங்கன்னு பார்த்தாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவருடைய மனு உயர்நீதிமன்றம் அதே சமயம் உட்கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணையமே நடத்தலாம், அதை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. கடந்த முறை அது நீதிமன்றத்துல இருக்குன்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? பாஜக அனுபவமா பாக்குறீங்க? இல்ல, உட்கட்சி விவகாரங்களை சம்பந்தப்பட்டவர்கள் தேர்தல் கமிஷன்ல ஆணையத்துல புகார் கொடுத்தாங்கன்னு சொன்னா இதுவரைக்கும் அவங்க விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. இல்லைன்னு எப்படி சொல்ல முடியாது? புகார் கொடுக்காம அவங்களா எடுத்து விசாரிக்க முடியுமான்னு தெரியல. புகார் கொடுத்தாங்கன்னு சொன்னா தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக அதை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அது புதிதல்ல. ஆனா சம்பந்தப்பட்டவர் தேர்தல் ஆணையத்திலே புகார் கொடுத்தால் அது நடக்கும். ஆனால் இதுவெல்லாம் நீங்கள் எல்லாம் கேட்கிற கேள்வி, அவிநாசி அத்திக்கடவு பாராட்டு விழா நிகழ்ச்சியிலே அதை பொறுத்து
மூத்த உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதை வைத்து நீங்கள் கேட்பதாக பார்க்கின்றேன். அது கண்டிப்பாக அவர்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தி தீர்க்கப்பட வேண்டும். இது அவர் சொன்ன காரணங்களுக்காக வந்ததாக நான் நம்பவில்லை. இது காலகாலமாக உள்ளுக்குள்ளே புகைந்து கொண்டிருந்திருக்கிறது. அது இப்போது வெளிவந்திருக்கிறது. ஆனா நீங்களே ஊடகங்களிலே பல நேரங்களிலே அவர் சங்கடத்தில் இருக்கிறார், வெறுப்பில் இருக்கிறார், வருத்தமாக இருக்கிறார், அவருக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை என்றெல்லாம் ஊடகத்திலே பேசப்பட்டு இருக்கிறது, சமூக வலைதளங்களிலே பேசப்பட்டு இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இப்போது வந்திருக்கிறது. ஆனா இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இது விவசாய சங்கங்கள் நடத்தியது, அவிநாசி அத்திக்கனவு போராட்டக்குழு நடத்தியது. அதுல ஒரு கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சரை அழைத்து பாராட்டு விழா செய்கிறார்கள். அதில் அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர்களுடைய படம் இல்லை என்று வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அவருடைய ஒரு சங்கடம் என்பது ஒரு தொடர்ந்து இருந்தது. இப்போது ஏதோ ஒரு காரணம் காட்டி வெளிவந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். ஆனால் எந்த சங்கடமா இருந்தாலும் அவர்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தி அதை அவர்கள் தீர்த்து கொள்ள வேண்டும். பாராட்டுகளை அதிமுக சாதகமா செயல்கள் எதிரொலிக்க மக்களுக்கு எல்லாம் தெரியுங்க. அதாவது எப்படின்னா, இப்ப நாங்களும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பா 15 வருஷமா அதுக்காக போராடி இருக்கோம். 15 வருஷமா பல்வேறு கட்ட போராட்டங்கள், 186 கிலோமீட்டர் என் தலைமையில நானே நடைபயணம் பண்ணேன் அந்த திட்டத்துக்காக. பல நேரங்கள்ல 2 சக்கர பேரணி, உண்ணாவிரதம், மொட்டை அடிக்கிற போராட்டம், கையெழுத்து போடும் போராட்டம் தொடர்ந்து 15 ஆண்டுகளா நம்ம நடத்திட்டு இருக்கிறது. கடைசியா அந்த சாகும் வரை போராட்டம், அந்த உண்ணாவிரதம் பண்ணோம். அப்பதான் அது இதுக்கான தீர்வு வந்தது. அப்ப அறிவிச்சாங்க. அப்ப போன ஆட்சியில ஆரம்பிச்சிருந்தாலும் கூட ஒரு சில இடங்களிலே நிலம் கையகப்படுத்தப்படவில்லை. இன்றைக்கு இருக்கிற அரசு ஒரு முனைப்போடு செயல்பட்டு இருக்காவிட்டால் இப்போ திட்டம் நிறைவேறி இருக்காது. ஏன்னா நிலம் கையகப்படுத்துகிற விஷயங்கள் பல ஆண்டுகளாக கிடப்பிலை கிடந்தது. அதையெல்லாம் இன்றைக்கு சொல்ல போனால் ஈரோட்டினுடைய மாவட்ட அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சு முத்துசாமி அவர்கள் களத்தில் இறங்கித்தான் அந்த நிலம் கையகப்படுத்துகிற அந்த விஷயங்களை எல்லாம் முடித்து கொடுத்தார். பிறகுதான் இந்த திட்டம் நிறைவேறியது. ஆனா இப்போது இந்த 4 ஆண்டுகளிலே வேகமாக திட்டம் செயல்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அந்த வகையிலே இப்போதைய முதலமைச்சரும் பாராட்டப்பட வேண்டியவர். என வேகமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றி இருக்கின்றார். ஆனா அவர் முனைப்போடு செயல்படவில்லை என்று சொன்னால் இது நிறைவேறி இருக்காது. ஏன்னா அவருக்கும் தெரியும், எப்போது அவரை பார்க்கும் போதும் நான் இந்த திட்டத்தை பற்றி பேசியிருக்கிறேன், திருமலை முத்தாறு திட்டத்தை பற்றி பேசியிருக்கிறேன். ஆனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் விரைவாக இதை முடித்துக் கொடுத்து பயன்பாட்டு கொண்டு வந்ததற்காக நன்றியும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்தோம். அது ஒரு அரசியல் கருத்து, பொதுமக்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த 4 ஆண்டுகளாக செயல்படாமல் இல்லை, 4 ஆண்டுகளாக அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு முனைப்போடு அரசாங்கம் செயல்பட்டு இருக்கிறது. ஆனா அது ஒரு அரசியல் கருத்து. ஆளுக்கு அவங்கவுங்க கட்சியினுடைய கருத்தாக அவர்கள் சொல்லத்தான் செய்வார்கள். அது நம்ம பதிலோ விமர்சனமோ சொல்றதுல அர்த்தம். இன்றைய ஆய்வு பொறுத்தவரை மாவட்ட ஆட்சித்தலைவர் மிக அருமையாக ஏற்பாடு செய்திருக்கின்றார். சில இடங்களிலே சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷனும் செய்திருக்கின்றோம். அதற்கெல்லாம் பதில் இங்க ஆய்வு கூட்டத்தில் தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். அதிகாரிகளும் எல்லா கேள்விகளுக்கும் திறமையாக சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள். வேற பல ஆய்வுக் கூட்டங்களுக்கு நான் செல்லுகிறோம். இந்த ஆய்வுக் கூட்டத்தை பொறுத்தவரை திருப்பூரிலே இது வெற்றி அடைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்.